ஒரு ஃபைட் மாஸ்டரா இன்னொரு ஒரு ரிக்வஸ்ட், படத்துல எல்லாமே எழுதுவீங்க, ஒரு சிலர் மட்டும்தான் இந்த ஃபன் சண்டை காட்சிகளையும் குறிப்பிட்டு சொல்லுவீங்க. நாங்களும் ஒர்க் பண்றோம். நீங்க சொல்ற ஒரு கெட்டதா இருக்கட்டும், நாங்க பண்ண கெட்டதா இருக்கட்டும், நல்லா பண்ணாலும் சரி, நல்லா பண்ணாலும் சரி, நீங்க சொல்றதுனால நீங்க போடுற ரிவ்யூ, அதாவது நாங்க சம்பாதிக்கிறத விட நீங்க எழுதுற எழுத்துக்கள் தான் எங்களுக்கு அதோட அதிகமான சம்பளமே. நீங்க நல்லா பண்ணாலும் நல்லா பண்ணலன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்க திருத்திப்போம். நல்லா பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை பூஸ்டா என்கேஜா ஏத்துக்கிட்டு இன்னும் சந்தோஷத்தோட இன்னும் நல்லா பண்ணோம் நான் நம்புவோம். தினேஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்றது, அலங்கு சக்திவேல் சார்ன்றதோட அவர் கூட நம்ம என்னங்கய்யா, அவர் கூட எப்போ பேசணும் இருங்கய்யா ஐயா, ஸ்பாட்ல எப்படி வேணா கத்தி அந்த வேலை பார்த்துடலாங்க ஐயா. மீடியாவுக்கு முன்னாடி பேசுறது கொஞ்சம் எப்பவுமே பதட்டமா தான் இருக்கு சார். 80 படம் பண்ணாலுமே இன்னைக்கும் பேசும்போது பதட்டமா தான் இருக்கு. சக்திவேல் சார் வந்து எப்படின்னா, ஒரு சிலர் கூட எவ்வளவு பேரை நம்ம படத்துல ஒர்க் பண்றோம், எவ்வளவு பேர் கூட நம்ம டிராவல் பண்றோம், பாக்குறோம், கொள்றோம். ஆனா அவரு கூட வந்து எப்படின்னா ஒரு குடும்ப உறுப்பினர், என் அண்ணனோ தம்பி, என் குடும்பத்துல ஒருத்தராக தான் அவரை கூட இன்றைய வரைக்கும் பழகுறோம். அப்ப ஏற்பட்ட நல்ல மனசுக்கு சொந்தக்காரர். அவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதோட கூட இருக்கிற இந்த படத்துல வேலை செஞ்ச ஒருத்தரும் நல்லா வரணும்னு நினைக்கிறதுல அவரை எப்படி சொல்றது, அவரை மிஞ்சிக்கிற ஆள் இல்லை. அப்பேற்பட்ட நல்ல மனசுக்கு சொந்தக்காரர் அவரு. அடுத்து நம்ம ஹீரோ டிஜி. இந்த படத்துல வந்து காடு, மலை மூணுமே, ஏன்னா வெறுமே அவங்களுக்கு கொடுக்கறது எல்லாமே, இயக்குனர் வந்து கொடுக்கற இடமே வந்து ஒரு முள் புதரு இல்ல ஒரு மலை, இல்ல மலையில இருந்து கீழே விழுந்தா போய் சேர்ற இடமா தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துலதான் ஃபுல் படமே வேலை பார்த்துருக்குறோம். ஒரு இடத்துக்கு திடீர்னு கூட்டம் போயிட்டு ஃபுல்லா முள்ள இருக்கும், இங்க ஓட சொல்லுங்க, இங்க சேஸ் எடுக்கலாம் சார், என்ன சார் பண்றது, இங்க சேஸ் எடுக்கலாம் இல்ல பண்ணல. ஆனா அதை எல்லாத்தையுமே மனக்கெட்டு எந்த ஒரு இடத்துலயும் முகம் சுளிக்காம அவ்வளோ கால் வலிகள் இருந்தும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நான் ஒர்க் பண்ணியிருப்பேன். 20 நாளுமே ஓட விட்டு அவரை அவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறேன் இந்த படத்துல. அது இல்லாம கூட ஒரு 2 பசங்க இருக்கிறாங்க. அதாவது அந்த 2 பசங்க பிளஸ் வந்து ஹீரோ 3 பேருமே மேக்கப் பிளட் போடுவாங்க. ஷார்ட் முடிஞ்சாலும் பிளட்டை துடைப்பாங்க. கூட உள்ளே பாத்தீங்கன்னா நெஜ பிளட் வெளியே வந்துட்டு இருக்கும். மாஸ்டர் இது நெஜ பிளட் மாஸ்டர், மேக்கப் கிடையாது அப்படின்னுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மனக்கெட்டு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிஜி ப்ரோ இது ஃபர்ஸ்ட் படம் ஃபைட்டு பண்ற மாதிரியே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபைட் நான் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர் எந்த அளவுக்கு பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ டிஜி ப்ரோ. கண்டிப்பா டிஜி ப்ரோ அந்த 2 பசங்க கண்டிப்பா அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் பண்ணிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. அண்ட் தென் அடுத்ததா நம்ம ப்ரொடியூசர்ஸ் சபரி சார் அண்ட் சங்கமித்ரா மேம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த படத்தோட சில ஷோ பார்க்கும்போது பார்த்தேன். அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தன்மையோட அவ்வளோ ஒரு சாஃப்டான நேச்சரை பார்த்து அவங்க கிட்ட அவ்வளோ நம்ம யார் என்னன்னு தெரியலனாலும் நம்ம சொல்லும் போது அவ்வளோ தன்மையோட அவங்க அவ்வளோ சாஃப்டா பேசும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது மேம். தேங்க்யூ. சபரி சார், அதாவது இந்த படத்துக்கு பெரிய தூணுன்னா அவர் தான். காலையில் 6 மணிக்கு ஷூட்டிங்னா 5:30 மணிக்கு வந்து எல்லாத்தையும் அடிச்சு கட்டி கூட்டின்னு வந்து ஸ்பாட்ல நிக்க வச்சிருவாரு. 6 மணிக்கு நம்ம பேக்கப் பண்ணலாம்னு நினைச்சா இன்னும் 6 மணி இருக்கு, 6 மணி தான் மாஸ்டர் ஆகுதுன்னு ஒரு 1/2 மணி நேரம் போகலாம் அப்படி போட்டு நம்மள விரட்டுவாரு. 6:30 மணிக்கு சரி சார் லாஸ்ட் ஷாட் முடிச்சிடலாம்னா, இருங்க மாஸ்டர் இன்னொரு வாட்டி பண்ணிடலாம், அந்த இன்னொரு கட்டு போகணும்னு சொன்னீங்களே அது பண்ணிடலாமா அப்படின்னு. அப்படிலாம் வந்து ஸ்பாட்லயே இருந்து ஒரு நாளும் வேலை பார்த்திருக்காரு. கண்டிப்பா அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கணும். நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா இதுக்கப்புறமா அவங்க இந்த வெற்றி மூலியமா இன்னும் மேலும் நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் நான் ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டீம், நம்ம கேமராமேன் சார், அதாவது நம்ம அவர் விரட்டுவாருன்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அவரை ஷார்ட் ரெடி சார் போலாம்னா நான் எப்போ ரெடி வாங்க போகலாம் அப்படின்னு அவ்வளோ ஸ்பீடா. ஏன்னா மேக்ஸிமம் நைட் ஷூட் அவ்வளோ இல்லை, ஒரு ஷார்ட்டுக்கு ஹை கிளைமேக்ஸ் தான் ஃபுல்லா ஹை ஸ்பீட்ஸ் ஷார்ட்ஸ் நிறைய இருந்தால் அதுக்கு எக்ஸ்போஷர் கம்மியா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு டைம் கொடுத்தா லைட் பண்ணுவோம். ஆனா
எல்லாமே டக்கு 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 டக்குன்னு அவ்வளவு வேகமா ஓடுவாரு, அவ்வளவு வேகமா வேலை பார்ப்பாரு. தேங்க்யூ சார். கண்டிப்பா நீங்க இல்லைன்னா இந்த படத்துக்கு நான் இவ்வளவு வேகமா வேலை பார்த்திருக்க முடியுமா, இவ்வளவு நல்லா நான் பண்ணிருக்க முடியுமா எனக்கு தெரியல சார். தேங்க்யூ பாண்டி சார். ஆர்ட் டைரக்டர் சார், எல்லா ஃபைட்டர்ஸுக்கும் வந்து ஒரு சில இடத்துல சேஃப்டி இருக்கும், நிறைய கிளாஸ் பிரேக், நிறைய ப்ராப்பர்ட்டி பிரேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஏன்னா சில இடத்துல நம்மளுக்கே தெரியாம நம்ம வாங்குற இடத்துல கண்ணாடிகள்லாம் உடைக்கும் போது பெரிய பெரிய பீஸ் கண்ணாடியா வரும். ஃபைட்டர்ஸ் அவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அடிப்படுவாங்க, தையல் போடுவாங்க. ஆனா இவருக்கு அவர் கொடுத்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே எல்லா கிளாஸஸுமே அவ்வளோ நல்ல விதமாகவும் அவரு பார்த்து பார்த்து எடுத்துட்டு வந்து கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன கீழே கூட படாத அளவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஆர்ட் டைரக்டர் சார். அந்த நேரம் இந்த சீலகாங்கரம் ஒரு ஃபைட்டு பண்ணிருக்காங்க கிளைமேக்ஸ்ல. டைரக்டர்ஸ் அப்படியா மன்னிச்சிருங்க சார். சரிங்க சார். சரிங்க நம்ம சக்திவேல் சார், அவர் எந்த படம் பண்ணாலுமே அது வெற்றி தான். அவரு எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் டைம் அவரை போய் மீட் பண்ணும் போது படத்தை பார்த்துட்டு மாஸ்டர் அந்த ஃபைட்டை பார்த்துட்டு மாஸ்டர் ஃபைட் எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருக்கீங்க, சூப்பரா பண்ணி அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர்கிட்ட வாழ்த்து வாங்குறதெல்லாம் எனக்கு அவ்வளவு கௌரவமா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சக்தி சார் அண்ட் அருண் சார். தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். தம்பி சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் எல்லாருக்கும் சொல்லிட்டு நினைக்கிறேன் சார். நம்ம இல்ல அப்பானி சார் பாவம் ஒரு கிளைமேக்ஸ்ல குண்டு வைக்கும் போதெல்லாம் அவர்கிட்ட சொல்லவே இல்லை. இல்ல இல்ல சார், சரி சார், டீசர்ல இருக்கிறதுனால சொல்றேன் சார், டீசர்ல இருக்கிறதுனால சொல்றேன் சார், டீசர்ல இந்த ஷாட் இருக்கு சார். குண்டை வச்சு போட்டு சொல்லவே இல்லை அவர்கிட்ட, நின்றுகிட்டே இருக்காரு ஷாட்ல. சார் நடிக்கிறது மட்டும் தான் நான் க்ளோஸ் பண்றேன். ஆமா சார், ஏன்னா இங்க நான் குண்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே ஓடி போயிடுவாங்கன்றத சொல்லவே இல்லை. ஷாட் ரெடி, டைரக்டருக்கு தெரியும், கேமராமேனுக்கு தெரியும். முடிச்சுட்டு ரெடி சார் போலாமா சார், டேக் போலாம், ரோல் கேமரா, ஓகே மாஸ்டர், ரெடி மாஸ்டர், ரெடி மாஸ்டர், ரோல் கேமரா, ஆக்ஷன் ஒன்று டமால் கொண்டு வச்சு ஒரிஜினல் ரியாக்ஷன் இருக்கும் சார் அந்த படத்துல, பாருங்க. சாரி சார். அண்ட் தென் தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், படம்லாம் எப்பவுமே ரிலீஸ் ஆகும் போது படத்தோட கதை எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணுவீங்க, நல்ல விதமாகவும் நல்ல படங்களுக்கு நல்லதா சொல்லுவீங்க, இந்த படத்துக்கும் நல்லதா சொல்லுவீங்கன்னு நம்புறேன். ஏன்னா படம் கண்டிப்பா நல்லா வந்திருக்கு, படத்தை நாங்க பார்த்துட்டோம். அதே மாதிரி பர்சனலா எங்களோட ஒரு ஃபைட் மாஸ்டரா என்னோட ஒரு ரெக்வஸ்ட், படத்துல எல்லாமே எழுதுவீங்க, ஒரு சிலர் மட்டும்தான் இந்த ஃபன் சண்டை காட்சிகளையும் குறிப்பிட்டு சொல்லுவீங்க. நாங்களும் ஒர்க் பண்றோம், நீங்க சொல்ற ஒரு கெட்டதா இருக்கட்டும், நாங்க பண்ண கெட்டதா இருக்கட்டும், நல்லா பண்ணாலும் சரி நல்லா பண்ணாலும் சரி, நீங்க சொல்றதுனால நீங்க போடுற ரிவ்யூ, அதாவது நாங்க சம்பாதிக்கிறத விட நீங்க எழுதுற எழுத்துக்கள் தான் எங்களுக்கு அதோட அதிகமான சம்பளமே. நீங்க நல்லா பண்ணாலும் நல்லா பண்ணன்னு சொன்னீங்கன்னா அதை நாங்க திருத்திப்போம், நல்லா பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை பூஸ்டா என்கேஜா ஏத்துக்கிட்டு இன்னும் சந்தோஷத்தோட இன்னும் நல்லா பண்ணோம் நான் நம்புவோம். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. வாய்ஸ்ல ஃபுல் ஷேக் இருந்தாலும் தம் கட்டி ஃபினிஷ் பண்ணிட்டாப்ல. நன்றி நன்றி பிரதர்.